அன்புள்ள ரிஷப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். ரிஷப ராசினருக்கு 2 குரு வக்கிரம், 4 கேது, 7ஆம் இடத்தில் புதன், அஷ்டமத்தில் சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், சுக்கிரன், 10ல் ராகு, லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார். ராசியாதிபதி சுக்கிரன், செவ்வாய், சூரியன் சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையாக செயல்பட வேண்டும். பொறுமை தேவை. தேவையில்லாத அலைச்சல்கள் மற்றும் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொறுமையோடு செயல்பட்டால் வளமான பலன்களை அடைய முடியும். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருங்கள். வெளி இடங்களில் உணவு உண்பதை தவிர்த்தல் வேண்டும். ஒரு சிலருக்கு வயது மூத்தோரிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். பேச்சில் கவனம் தேவை. சூழ்நிலையை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும். வியாபாரத்தில் பல்வேறு நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி சஞ்சரிப்பதால் உங்கள் உழைப்பிற்கான பலனை பெறுவீர்கள். வேலையாளர்களின் உதவியானது தக்க சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் தங்களின் தனித்திறமையால் அதை எதிர்கொள்வீர். மாணவியர்கள் படிப்பில் கவனம் செலுத்துதல் வேண்டும். கெட்ட சகவாசம் கூடாது. பெற்றோர் சொற்படி கேட்குதல் வேண்டும். குரு 2ல் அமர்வது பொருளாதார ரீதியான நன்மைகளை தங்களுக்கு காட்டுகிறது. இதுவரை தாமதமான காரியங்கள் வேகம் எடுக்கும். விலகி சென்ற உறவுகள் தங்களை தேடி வருவர். உத்தியோகம், தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நினைத்த லாபம் கிடைக்கும். சிலருக்கு வாடகை கட்டிடத்தில் இருந்து சொந்த கட்டிடத்துக்கு மாறுவீர். ராகு பலமாக இருப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் உண்டு. கணவன் மனைவி சில சமயங்களில் வாக்குவாதம் வரலாம். அஷ்டமத்தில் சுக்கிரன் அமர்வதால் பெண்களால் தொல்லை, பெண்களால் அவப்பெயர் உண்டாகும். முன்கோபம் அதிகரிக்கும். அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதால் சமூக வலைதளங்களை தவறாக பயன்படுத்தி மாட்டிக்கொள்ளக்கூடாது. அவசரப்பட்டு சில காரியங்களை செய்துவிட்டு இழப்பு ஏற்படுவதை தவிர்த்தல் வேண்டும். கேது 4ல் இருக்கிறார். பலவீனமாக இருக்கிறார். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை. மற்றபடி தங்களுக்கு ரிஷபராசினர்கள் அடிக்கடி தலைவலி, ஒற்றை தலைவலி, கண்கள் உபாதை வரலாம். கோயிலுக்கு சென்றால் மகாலட்சுமி தாயாரை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.